ரைட். அடுத்தது இந்த முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய வளர்ச்சியானது வீழ்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அறிஞர்கள். சரி, ரைட்டு. ஹரப்பாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அறிஞர்கள் வராங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்காக. எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1826 கிபி பொது ஆண்டு 1826 கிபி 1826 அப்படின்னு பார்த்திங்கன்னா சார்லஸ் மேசான் அவர்கள் முதலில் வராரு. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1831 அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அவர் அம்ரிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வராரு. சரிங்களா. ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்பு இடத்துக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படின்னு வராரு. அவர் தான் வராரு 1831. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்திரை கண்டுபிடிக்கிறாங்க. ஹரப்பாவுடைய முத்திரையை கண்டுபிடிக்கிறாங்க. எங்கே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பாவிலே கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா. ஹரப்பா பகுதியில் ஒரு முத்திரையை கண்டுபிடிக்கிறாங்க. சரி, அந்த முத்திரையை கண்டுபிடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தொழில்துறை முதல் அளவையராக கருதப்படும் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவர் தான் முத்திரையை கண்டுபிடிக்கிறாரு. சரிங்களா. இவர் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 1856 வராரு. சரிங்களா. 1856 ஃபஸ்ட் டைம் வராரு. அதுக்கப்புறம் 1861 பார்த்திங்கன்னா இந்திய தொல்லியல் ஆய்வகம் தொடங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தொடங்கினப்புறம் 1875 திரும்பவும் ஹரப்பாவுக்கு வராரு. சரிங்களா. அப்போ தான் இதனுடைய தொடக்கமே அப்போ தான் முழுமையாக கண்டறியப்படுகிறது. சரிங்களா. அதுக்கப்புறம் அதுக்கு எதுக்காக வந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போது ஒரு லாகூர்லேருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்புக்காக ஒரு ரோடு போடணும் அப்படின்றதுக்காக வராங்க. அப்போ தான் ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் நிறைய பகுதிகள் சிதிலமடைகிறது, சேதமடைகிறது, அது அழிக்கப்படுகிறது. சரிங்களா. ரைட். அந்த அழிக்கும்போது இதனுடைய உண்மையான என்ன நடக்குது உள்ள என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக 1860 இந்திய தொல்லியல் ஆய்வகம் கண்டுபிடிக்கப்படுகிறது. இது அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் பார்த்திங்கன்னா இந்திய தொல்லியல் துறையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ரைட். இது அவர் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால் பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்தது 1920 அகழ்வாராய்ச்சிகள் தொடக்கப்படுகிறது. 1920 தான் பார்த்திங்கன்னா அகழ்வாராய்ச்சிகள் தொடங்கப்படுகின்றன. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1921 தயாராம் சஹானி அவர்கள் ராவி நதிக்கரையில் ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறாரு. அது புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்கிறாரு. 1921 தயாராம் சஹானி அவர் பார்த்திங்கன்னா ராவி நதிக்கரையில் புதையுண்ட நகரமாக கருதப்படுகிறது ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறாரு. சரிங்களா. 1921. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1922 மொஹஞ்சதாரோ 1922 மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லர்கானா மாவட்டத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்தில் லர்கானா மாவட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பார்த்திங்கன்னா 70 அடி உயரம் உள்ள மண்மேடு ஒன்று கண்டறியப்படுகிறது. அந்த மண்மேடு தான் பார்த்திங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோ என்று அழைக்கப்படுகிறது. அதை கண்டுபிடிச்ச யார் பார்த்திங்க அப்படின்னா ஆடி பானர்ஜி தான் 1922 மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கிறாரு. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இடுகாட்டு மேடு அல்லது இறந்தவர்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இது இப்போ நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் அந்த வேர்டு நான் யூஸ் பண்ணலை, அவங்கள்ட்ட சொல்லிடுறேன். சரிங்களா. ஆடி பானர்ஜி தான் கண்டுபிடிக்கிறாரு. ஹரப்பாவுடைய முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து ஆய்வு செய்யப்படுகிறது. அந்த ஆய்வுக்கு காரணமாக அமைந்தவர் யார் பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் தான் பார்த்திங்கன்னா ஹரப்பாவினுடைய முக்கியத்துவம் அதன் நாகரிகத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. அதை உணர்ந்து அதை என்ன பண்ணுறாரு, அதோடைய முக்கியத்துவத்தை நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்றதுக்காக அதை நாகரிகத்தையும் உணர்ந்து அதை எப்படியாவது நம்ம ஃபுல் டீட்டெயிலையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக சர் ஜான் மார்ஷல் தான் ஒரு அந்த ஹரப்பா நகரத்துடைய தொடர்புடைய நகரங்களை ஆய்வு செய்வதற்கு காரணமாக இருக்கார். சரிங்களா. அந்த ஹரப்பா நகரத்துடைய தொடர்புடைய நகரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிபங்கன், ராக்கி ஹார்கி, டோலவீரா, லோத்தல். சரிங்களா. இந்த 4 நகரங்கள் தான் பார்த்திங்கன்னா ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய நகரங்களாக கருதப்படுகிறது. சரி, சர் ஜான் மார்ஷல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது
ஹரப்பா நாகரிகம் அதனுடைய காலம் எந்த காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காலம் வந்து கணிக்கிறாரு. அது என்ன காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 3250 முதல் கிமு 2750 வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, இது வேத காலத்திற்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறார். சரிங்களா? இது வந்து வேத காலத்திற்கு முற்பட்டதான ஒரு காலமாக சொல்கிறாரு. சரிங்களா? ரைட். அடுத்தது, இந்த ஹரப்பா நகரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய புவியியல் அமைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா சிந்து நாகரிகம். சிந்து நதிக்கரையில் ஓரத்தில் இருந்ததால் இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சிந்து நாகரிகம் அல்லது சிந்து சமவெளி நாகரிகமாக கருதப்படுகிறது. அது இந்த சிந்து நாகரிகம் எங்கே இருக்குது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்குது. சரிங்களா? அந்த பார்டரில் இந்தியாவின் வடமேற்கு மூலையில் இருக்குது. சரிங்களா? இதனுடைய பரப்பு பார்த்திங்கன்னா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அப்படின்னு ஒரு புக்லேயும் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்ட்டு 9th புக்லேயும் சொல்கிறாங்க. சரிங்களா? 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. கொஸ்டினில் கேட்கும்போது கரெக்டான ஆன்சர் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது பாயிண்ட், எல்லைகள். இதனுடைய எல்லைகள் சிந்து சமவெளி நாகரிகத்துடைய எல்லைகள் அதாவது ஹரப்பா நாகரிகத்துடைய எல்லைகள் எங்கே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு பாகிஸ்தானில் ஈரான் எல்லை சர்க்கா ஜெண்டர் குடியிருப்புகள் வரைக்கும், கிழக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் ஷாட்டுகை வரையிலும், வடக்கில் ஆப்கானிஸ்தானுடைய ஷாட்டுகை பகுதியிலும் வரைக்கும், கிழக்கு பகுதியில் ஆலம் கிர்பர் உத்தரப்பிரதேசம், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் ஆலம் கிர்பர் வரைக்கும், தெற்கு பகுதியில் மகாராஷ்டிரா தைமாபாத் அப்படிங்கிற பகுதி வரைக்குமே இதனுடைய எல்லைகள் பரவி இருக்கிறதாக சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது மையப்பகுதிகள். இதனுடைய மையப்பகுதி சென்ட்ரல் பிளேஸ், அதாவது இதனுடைய மத்திய பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானிலும் இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானாவில் இருந்ததாகவும் கருதப்படுகிறது. சரிங்களா? ரைட். அடுத்தது தொடக்கம். இதனுடைய தொடக்க காலம். இதனுடைய காலம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பு காலமாக கருதப்படுகிறது. இது எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ கார்பன் முறை கொண்டு கணிக்கப்படுகிறது. சரிங்களா? ரேடியோ கார்பன் முறை கொண்டு கணிக்கப்படுகிறது. சரிங்களா? ரேடியோ கார்பன் முறையில் தான் ஒவ்வொரு இதையும் கண்டுபிடிப்பாங்க. மரத்தின் வளையங்களை கொண்டு கண்டுபிடிக்கிறது. இதுதான் சரி ரேடியோ கார்பன் முறைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது, இதனுடைய தொடக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய காலம் செம்பு காலம்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இதில் தொடக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா நாகரிக தொடக்க நிலை பார்த்திங்கன்னா கிராமங்கள், ஊர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கு. சரிங்களா? கிராமங்கள், ஊர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கு தொடக்க நிலையில். இதனுடைய முதிர்ந்த ஹரப்பா பண்பாட்டில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர மையங்கள் தோன்றியிருக்குது. நகர மையங்கள் முதிர்ந்த ஹரப்பா பண்பாட்டில் தோன்றியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல் திட்டமிடப்பட்ட நகரங்களாக கருதப்படுகின்றன ஒரு சில நகரங்கள். இதில் முக்கியமான நகரங்களாக சொல்லப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, தொலவீரா, லோத்தல், சுர்கோட்டா, காலிபங்கன், பனவாலி, ராக்கி ஹார்கி, இந்த 5-6 நகரங்களை பார்த்திங்கன்னா ஒரு 7-8 நகரங்கள் பார்த்திங்க அப்படின்னா இதில் முக்கிய திட்டமிடப்பட்ட நகரங்களாகவும் முக்கியமான நகரங்களாகவும் கருதப்படுகிறது. சரிங்களா? இந்த ஹரப்பா வந்து எங்கே இருக்குது, பஞ்சாப் பாகிஸ்தான் பகுதியிலும், மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது, சிந்து பாகிஸ்தான் பகுதியிலும், தோலவீரா, லோத்தல், சுர்கோட்டா இதெல்லாம் எங்கே இருக்குன்னா குஜராத் மாநிலத்தில் நம்ம இந்தியாவில் இருக்குது இல்லையா. தோலவீரா, லோத்தல், சுர்கோட்டா இதெல்லாம் குஜராத்தில் இந்தியாவில் இருக்குது. சரிங்களா? ரைட். அடுத்தது காலிபங்கன் எங்கே இருக்குது, ராஜஸ்தான் இந்தியா பகுதியில் இருக்குது. ராஜஸ்தான் மாநிலத்தில் காலிபங்கன் இருக்குது. அதே போல் பனவாலி, ராக்கி ஹார்கி ஹரியானா ஹரியானாவில் இருக்குது. இது இந்தியாவில் இருக்குது. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா மொஹஞ்சதாரோவில் மைய அரசு எங்கே இருக்குது அமைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில் தான் இருந்ததாக சொல்கிறாங்க. சரிங்களா? மொஹஞ்சதாரோவில் தான் இந்த மைய அரசு இருந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கு நகராட்சி, நகர மையங்கள், தெருக்கள், சந்துக்கள்லாம் கரெக்டாக ஒரு நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்ன நகராட்சி அந்த காலத்துலேயே சிந்து சமவெளி நாகரிகத்துலேயே இப்போ நகராட்சி, நகர மையம்லாம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தெருக்களுக்கு இடையிலே சந்துகள்லாம் வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களால் கொண்டு கட்டப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களால் கட்டப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நகர மையங்களுக்குள்ள வீடுகள். இது திட்டவட்டமான ஒழுங்குடனான கழிவுநீர் வசதி செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டவட்டமான ஒழுங்குடனான கழிவுநீர் வசதி செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் தான் அமைஞ்சிருக்கிறதா இப்போ நமக்கு கிடைக்கப்பட்டுள்ள படங்கள் மூலம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே போல் வீடுகள் பார்த்தீங்கன்னா சேற்று மண்ணால் கட்டப்பட்டுள்ளவை சொல்லலாம். சேற்று மண்ணால் கட்டப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல்
கழிவுநீர் வடிகால் வந்து சுட்ட செங்கற்களால் கழிவுநீர் வடிகால்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட கழிவுநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. வீடுகள் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. சரிங்களா, ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரைட்டு. மொஹஞ்சதாரோவை பற்றி பார்க்கலாம். மொஹஞ்சதாரோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்ந்த மேடை நன்கு, அதாவது இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70 அடி உயரம் ஹைட்டில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரமாக மொஹஞ்சதாரோ கருதப்படுகிறதாக சொல்கிறாங்க. இது வந்து கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரமாகவும் 2 பகுதிகளாகவும் கருதப்படுகிறது. சரிங்களா, கோட்டை பகுதி உயர்ந்த பகுதியில் கோட்டை பகுதியாகவும் தாழ்ந்த பகுதியாகவும் காணப்படுகிறது. மேடான பகுதியில் பார்த்திங்கன்னா செல்வந்தர்கள், பெரு வணிகர்கள், மத்திய பகுதியில் பார்த்திங்கன்னா சிறு வணிகர்களும், தாழ்ந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கூலி மற்றும் ஏழை தொழிலாளர்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. சில வீடுகளில் மேல்தளம், படிக்கட்டுகள், பல அறைகள் இருந்ததாக சொல்லப்படுகின்றன. சரிங்களா, சில வீடுகளில் பார்த்திங்கன்னா மேல்தளம் இருந்தது, ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்திருக்கு, அதில் வந்து ஸ்டெப்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பல அறைகள் வந்து இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ரைட். அடுத்தது பெருங்குளம், த கிரேட் பாத்னு சொல்லுவாங்க. பெருங்குளம் பார்த்திங்கன்னா முற்றத்துடன் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. 4 பக்கங்களிலும் நடைபாதை, பல அறைகள் இருந்தது சொல்கிறாங்க. 4 பக்கம் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்காக ஒரு நடைபாதை இருந்தது சொல்கிறாங்க. இதில் வந்து பல அறைகள் இருந்தது. அந்த குளித்த பிறகு போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக பல அறைகள் இருந்ததுக்காக சொல்கிறாங்க. இதனுடைய தெற்கு வடக்கு பகுதிகளில் படிக்கட்டுகள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படங்கள் மூலம் பார்த்தாலே தெரியும். நமக்கு புக்ஸில் இருக்கக்கூடிய படங்களை நம்மளும் பார்த்தாலே தெரியும் இல்லையா. இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். தெற்கு வடக்கு பகுதியில் படிக்கட்டுகள் இருந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதில் பார்த்தாலே நல்லா அழகாக தெரியும். அது சுவர்கள் பார்த்திங்கன்னா ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பால் கட்டப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய சுவர்கள் ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பால் கட்டப்பட்டவைன்னு சொல்கிறாங்க. இவர்களுடைய வேளாண்மை தான் இவர்களுடைய வாழ்வாதாரமாக கருதப்படுகிறது. இப்போ இருந்த டெக்னாலஜி அப்போ இல்லை இல்லைங்களா. அவங்களுடைய முக்கியமான வாழ்வாதாரமாக வேளாண்மை கருதப்படுகிறது. இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்க அப்படின்னா பயிரிடப்பட்டது பயிர் என்ன பார்த்திங்கன்னா பருத்தியை தான் பயிரிடுறாங்க. சரிங்களா, பருத்தி தான் இவர்கள் முதலில் பயிரிடப்பட்டது பருத்தி தான். சரிங்களா, அதே போல் கோதுமை, பார்லி, அவரை வகைகள், கொண்டக்கடலை, எள், திணை வகைகள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க பயிரிட்டிருக்காங்க. சரிங்களா, இவங்க வந்து என்ன வகையான பயிரிடல் முறையை பயன்படுத்தியிருக்காங்க? இரட்டை பயிரிடல் முறைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இரட்டை பயிரிடல் முறையை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா, அதே போல் உழவுக்கு கலப்பை பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? காலிபங்கனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, காலிபங்கனில் உழுத நிலங்களை பார்த்திங்கன்னா காலிபங்கனில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, பாசனம், இதனுடைய பாசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்வாய் பாசனம், கிணற்று பாசனமாக பயன்படுத்தியிருக்காங்க. கால்வாய் பாசனத்தையும் கிணற்று பாசனத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. ரைட்டு. அடுத்தது கால்நடை வளர்ப்பு. இவங்களுக்கு கால்நடை வளர்ப்பு 2 வகையான கால்நடை வளர்ப்பு இருக்குது. ஒன்று ஆடு, மாடு வளர்த்துருக்காங்க. அதே போல் இதுடைய ஆடுகள் பார்த்திங்கன்னா வெள்ளாடு, செம்மறி ஆடுகளையும், மாடுகளில் பார்த்திங்கன்னா ஜெபு அப்படிங்கிற ஒரு பெரிய வகை மாட்டினையை ஹரப்பா, ஜெபுங்கிறது ஹரப்பாவில் கண்டபடியே ஒரு பெரிய வகை மாட்டினமாக கருதப்படுகிறது. இது சிந்து சமவெளி முத்திரையில் இருக்குது. சரிங்களா, அது சிந்து சமவெளி முத்திரையில் இது வந்து இருக்குது. ஒரு பெரிய காளை உருவம், அது சிந்து சமவெளி முத்திரைன்னு பார்த்திங்கன்னா பெரிய காளை உருவம் தான் இதனுடைய முத்திரையாக கருதப்படுகிறது. சரிங்களா, எருமை, பன்றி, கோழி இந்த இதெல்லாம் அறுத்திருக்காங்க. மான், யானை, மீன் உணவுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது எருமை, பன்றி, கோழி, இந்த மான், யானை, மீன் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அறிந்திருக்கக்கூடிய விலங்குகளாக கருதப்படுகின்றன. இதெல்லாம் மீன் பார்த்திங்கன்னா மீன் உணவாகவும் பறவை இறைச்சியாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரிங்களா, ரைட். அடுத்தது விலங்குகள் அறிவு என்ன? எருமை, பன்றி, யானை விலங்குகள் அறிவுகள் பற்றி அவங்களுக்கு இருந்திருக்கு. உணவுக்காக மீன், பறவை, இறைச்சி, மீன் மற்றும் பறவை இறைச்சிகளை உணவுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. குதிரை பற்றிய அறிவு உங்களுக்கு இல்லை. சரிங்களா, குதிரை பற்றிய அறிவு உங்களுக்கு அந்த காலத்தில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு, பார்த்துக்கோங்க. கைவினை கலைகள் எப்படி இருந்தது அப்படின்னு முக்கிய பகுதியாக ஹரப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா கைவினை கலை தயாரிப்பு ஹரப்பாவில் இருந்திருக்கிறத சொல்கிறாங்க. செயல்பாடுகள் இதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மணிகள், சங்கு வளையல்கள், அணிகலன்கள், உலோக வேலைகள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க. சரிங்களா, இந்த பகுதியில் இந்த கைவினை கலைகளில் அவங்க வந்து ஹரப்பாவில் ரொம்ப மேம்பட்டு காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எந்த வகையான உலோகங்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்னலியன் அப்படிங்கிற கிறிஸ்டைல், ஸ்டீடைட், செம்பு, வெண்கலம், தங்கம் அப்படிங்கிற இந்த ஒரு உலோகங்களை பயன்படுத்தியிருக்காங்க.
கார்னலியன் வந்து மணி தயாரிப்பு பயன்படுத்தியிருக்காங்க. கிறிஸ்டல் வந்து படிகக்கல் வந்து கிறிஸ்டலில் தயாரிப்படுத்திருக்காங்க. சரிங்களா, படிகக்கல்லில் கிறிஸ்டல் தயாரிப்படுத்திருக்காங்க. ஸ்டீடைட் நுரைக்கல் ஸ்டீடைட்னு சொல்லுவாங்க. அதை வந்து உலோகத்தால் அந்த உலோகங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் செம்பு, வெண்கலம், தங்கல்லாம் போன்ற அணிகலன்களை பயன்படுத்தியிருக்காங்க. சங்கு, பீங்கான், சுடுமண் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அணிகலன்கள்லாம் செஞ்சுருக்காங்க. சுடுமண்ணால் செஞ்சுருக்காங்க. சங்காலையும் பீங்கான் அணிகலன்கள், அதே போல் சுடுமண் அணிகலன்கள்லாம் செஞ்சுருக்காங்க. சரிங்களா, இது வந்து அதுக்கப்புறம் நடனமாடும் சிலை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க நடனமாடும் சிலையை. சரிங்களா, அதே போல் சிலிக்கா கல்லுங்க சொல்லிங்களா, செட்டுங்கிற சிலிக்கா கல், பிளேடுகள், கத்திகள், செம்பு பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது செஞ்சுருக்காங்க. செட்டுங்கிற சிலிக்கா கல்லால் பிளேடுகள், கத்திகள், செம்பு பொருட்கள் அதெல்லாம் வந்து அந்த கல்லில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. சரிங்களா, அதை வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதே போல் ஏற்றுமதி, இந்த பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க. எங்கே ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. சரிங்களா, மெசபடோமியாவுக்கு இந்த பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க. உற்பத்தி மையங்களாக கருதப்படும் மையங்கள் என்ன அப்படின்னா சங்கு வந்து எங்கே நாகேஷ்கர், பாலகோட் அப்படிங்கிற பகுதியில் சங்கு உற்பத்தி பண்ணியிருக்காங்க. வைடூரியம் பார்த்திங்கன்னா ஷார்ட்டுகையில் உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் கார்னலியம் மணி அப்படின்னு லோத்தல், குஜராத்தில் லோத்தலில் வந்து கார்னலியம்ங்கிற ஒரு மணியை வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அது ஸ்டீடைட்டுங்கிற ஒரு பொருளில் வந்து தெற்கு ராஜஸ்தானில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி ஸ்டீடைட்டுன்னு என்னது, நுரைக்கல்லை வச்சு அந்த ஒரு உற்பத்தி பண்ணியிருக்காங்க இந்த அணிகலன்களை. சரிங்களா, தெற்கு ராஜஸ்தானில். செம்பு ராஜஸ்தானில் ஓமன் பகுதியிலையும் இந்த செம்பு வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இரும்பு பற்றி அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா, என்னென்ன தெரியாது, இரும்பு பற்றி தெரியாது, குதிரை பற்றியும் தெரியாது அவங்களுக்கு. 2 பாயிண்ட்டையுமே நம்ம பார்த்துக்குவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். சரிங்களா, அடுத்தது மண்பாண்டங்கள். அன்றாட தேவைகளுக்கு மண்பாண்டங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மண்பாண்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நன்கு சுடப்பட்டவைகளாக இருக்கும். இது வந்து நன்கு சுடப்பட்டவைகளாக இருக்கும். இது வந்து அடர் சிவப்பு கருப்பும் கலந்த வண்ணங்கள் கொண்டது. அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணங்கள் கொண்டதாக கருதப்படுகிறது. இப்போ இருந்து சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நுட்பமான வேலைப்பாடுகள், ரொம்ப சென்சிட்டிவாக ஒரு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப நுட்பமான வேலைப்பாடுகள் கொண்டவையாக அந்த மண்பாண்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய கட்டடக்கலை பார்த்திங்க அப்படின்னா ஹரப்பாவிலையும் மொஹஞ்சதாரோவிலையும் கோட்டை கொத்தளங்கள் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கொத்தளங்கள்லாம், அதாவது கோட்டைகள் நிறைய இருந்திருக்கு, நிறைய மாடி மேலே மாடி வச்சு கட்டி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஹரப்பாவிலையும் மொஹஞ்சதாரோவிலையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது மாளிகைகள், பெரிய நீராடும் குளங்கள்லாம் இருந்ததாக சொல்லப்படுறது. நெற்களஞ்சியங்கள், மேடான சாலைகள் இதெல்லாம் இருந்திருக்கு சொல்கிறாங்க. நெற்களஞ்சியங்களும் இருந்திருக்கு, மேடான சாலைகளாக இருந்துட்டு. இப்போ பைபாஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற பைபாஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அடி இல்லை 10 அடி ஹைட்டு ஏற்றி தான் வந்து நல்லா மேடான சாலைகள் அமைச்சிருக்காங்க இல்லையா. அதனால தான் சாலை போக்குவரத்து சிறப்பாக இருக்குது. அதுக்காக வந்து டோல்கேட்டில் வந்து நிறைய அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அது வேறு விஷயம், அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். சரி, இங்கே நம்ம பாயிண்ட் வருவோம். ரைட்டு. செங்கற்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உறுதியானவை கருதப்படுங்க. செங்கற்கள் பார்த்திங்க அப்படின்னா உறுதியானதாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் செங்கற்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அவை வந்து உறுதியானதை இப்போ செய்யக்கூடிய செங்கற்கள் மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு இல்லாத ஒரு செங்கற்கள் மாதிரி இல்லாமல் அந்த காலத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டிருந்தாலும் இன்றைக்கும் கண்டுபிடிக்கும்போது கரையாமல் இருக்குது இல்லையா. சரி, ரைட். அடுத்தது நீச்சல் குளத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 4 பக்கமும் படிக்கட்டுகள் இருந்ததை ஒரு சில புக்கில் சொல்கிறாங்க. ஒரு சில புக்கில் 2 பக்கம் தெற்கு வடக்கு பகுதியில் படிக்கட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. அதே போல் மொஹஞ்சதாரோவில் அமைந்த நீச்சல் குளம் எங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில் இருந்தது. நீச்சல் அடிக்கிறதுக்கு முகத்தை போய்ட்டு நீச்சல் குளத்தில் கழுவுறோம் இல்லையா அப்படின்னு நினச்சிப்போம். சரிங்களா, முகத்தை நீச்சல் குளத்தில் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஞாபகம் வச்சு, நீச்சல் குளம் எங்கே கண்டு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சிலேட் ஆகக்கூடாது. அதுக்காக ஒரு சின்ன ஷார்ட்கட் உங்களுக்கு கொடுக்குறேன். மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. குளத்தின் தரை வந்து நீலக்கல்லில் இருக்குது, பிட்டுமன் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்டுமன் கல்லால், நீலக்கல்லால் அப்படின்னு அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. நீச்சல் குளம்
நுழைவாயில் நீச்சல் குளத்துக்கு ஒரு நுழைவாயில் இருந்ததாக சொல்கிறாங்க. நீச்சல் குளத்துக்கு ஒரு நுழைவாயில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென்மேற்கு மூலையிலும் நீராவி பயன்பாடு வசதி பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. தென்மேற்கு மூலையில் நீராவி பயன்பாடு, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீச்சல் குளத்தில் குளிக்க முடியாது அப்படின்றதால நீராவி பயன்பாட்டு வசதியை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய பண்பாட்டு நிலை, அதாவது சமுதாய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு தொழில் செய்வோர் இருந்திருக்காங்க, பல்வேறுபட்ட தொழில் செய்வோர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ரெண்டாவது, விவசாயம் மற்றும் வணிகம் செய்து வசதியுடன் காணப்பட்டாங்க. விவசாயம் வணிகம் செஞ்சு ரொம்ப வசதியாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த சமுதாயத்தில் பெண்களின் நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு நிகராக மதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்களுக்கு நிகராக மதிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பெண்கள் வந்து அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முகம் பார்க்கும் கண்ணாடி வெண்கலத்தாலே செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு, முகம் பார்க்கும் கண்ணாடியை வெண்கலத்தில் செஞ்சு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டறியப்பட்டுள்ளது. அதே போல் தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கல அணிகலன்களை பெண்கள் வந்து அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பெண்கள் நிலை மேம்பட்டு காணப்பட்டுள்ளது, ஆண்களுக்கு நிகராக கருதப்பட்டுள்ளனர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெளிவாக தெரியுது. சரிங்களா. சரி, ரைட்டு. அடுத்தது அவங்க பயன்படுத்திய துணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி, பட்டு, கம்பளி போன்ற துணிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா. அது பூ வேலைப்பாடு கொண்ட மேலாடைகளையும், மேலாடை கீழாடை 2 வகையான ஆடைகளை அணிந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கழுத்துப்பட்டை ஆடைகள், ஆண்கள் கழுத்துப்பட்டை ஆடைகள், பொத்தான் தைத்த சட்டைகளை ஆண்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதே போல் பொருளாதார வாழ்க்கை முறை எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, அவங்க சிந்து நதிக்கரையில் வாழ்ந்ததால், ஆற்றங்கரையின் ஓரத்தில் வாழ்ந்ததால், அவங்க ஆற்றங்கரையில் தான் அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே நடைபெற்றது. அதே நேரத்தில் அந்த ஆற்றங்கரையில் வாழ்ந்ததால் அவங்க உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகத்தில் சிறப்பாக நீர்வழி போக்குவரத்தை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த வணிகம் வந்து காஷ்மீர், மைசூர், நீலகிரி மலை, அது உள்நாட்டு வணிகம் எங்கெங்கே இருந்துச்சுன்னு பார்த்தா காஷ்மீர் வரைக்கும், மைசூர் வரைக்கும், நீலகிரி மலை வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே வந்திருக்காங்க. கிழக்கு ஆசியா, மேற்கு மற்றும் மத்திய ஆசியா பகுதிகள் வரைக்கும் அவங்களுடைய வணிகம் சிறந்து விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வணிக மையங்கள் எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2 வணிக மையங்கள் முக்கியமான மையங்களாக கருதப்படுது. ஒன்று ஹரப்பா, இன்னொன்று மொஹஞ்சதாரோ. இந்த 2 வணிக மையங்கள் தான் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இவங்களுடைய போக்குவரத்து என்ன, நிலவழி போக்குவரத்தும் இருக்குது, நீர்வழி போக்குவரத்தும் இப்போ இருந்திருக்காங்க. அவங்களுடைய வணிகம் அதிகமாக பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறை, அதுதான் வச்சு பயன்படுத்திருக்காங்க. நெல்லை கொடுத்து உப்பு வாங்குறது, உப்பை கொடுத்து நெல்லை வாங்குறது, மற்ற நிறைய தானியங்களை கொடுத்து உப்பு வாங்குறது, இது மாதிரி பண்டமாற்று முறையை அவங்க பயன்படுத்தி வணிகம் பண்ணியிருக்காங்க. வணிகம் செய்கிறதுக்கு மாட்டு வண்டியை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. மாட்டு வண்டி தான் அவங்களுக்கு வணிகத்துக்கு இப்போ ஏற்றி கொண்டு வர்றதுக்கு மாட்டு வண்டியை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கியூனிபார்ம் எழுத்து முறை கல்வெட்டு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. கியூனிபார்ம் எழுத்து முறையில் இப்போ லாஸ்ட்டாக நடத்த 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட குரூப் 4 எக்ஸாமில் கியூனிபார்ம் கல்வெட்டை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா. அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. புக் பேக் கொஸ்டின்ஸில் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அது கல்வெட்டு எங்கே இருந்துச்சுன்னா ஹரப்பா, மெசபடோமியாவுக்கு இந்த கல்வெட்டுக்கு சான்றுகள் ஹரப்பாவிலேயும் இருந்திருக்கு, மெசபடோமியாவிலேயும் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இதுதான் அந்த கொஸ்டின். மெசபடோமியாவில் இந்த கியூனிபார்ம் எழுத்து முறை வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அணிகலன்கள் கல் உலோகத்தால் ஆனது அப்படி சொல்கிறாங்க. மொஹஞ்சதாரோ வந்து பெண் நடனமாடும் சிலை, முழங்கால் வரைக்கும் வளையல்கள் அணிந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அணிகலன் வந்து அந்த மொஹஞ்சதாரோ பெண் நடனமாடும் சிலை வந்து எங்கேருந்து கண்டுபிடிச்சது, மொஹஞ்சதாரோவில். அந்த சிலையில் அவங்க வந்து வளையல்களை வந்து முழங்கை வரையும் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பா மக்கள் கார்னலியன், செம்பு, தங்கம், அழகிய அணிகலன்களையும் சங்கு வளையல்களையும் அணிந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்துட்டோம். அதேபோல் வழிபாடு, பெண்களை தெய்வமாக வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லி தாய் தெய்வ வழிபாடையும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போதைக்கு வரைக்கும் நம்ம வந்து சக்தி தெய்வமாக நம்ம வந்து வழிபட்டுட்டு வரோம். சரிங்களா. சக்தி சொல்கிறோம் இல்லையா, தாய் தெய்வ வழிபாடு, அதுதான் வந்து அந்த காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே அவங்க வந்து ஹரப்பா பண்பாட்டில் வழிபட்டிருக்காங்க. அதை நம்ம பின்பற்றி வந்துட்டுருக்கோம்னு சொல்கிறாங்க. திராவிட நாகரிகமும் அதுவும் ஒன்றா சேர்ந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இயற்கையை வழிபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இயற்கையையும் வழிபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதே நேரத்தில் பசுபதி வழிபாடு அதாவது 3 முகம் கொண்ட ஆண் தெய்வம் ஒரு யோகா நிலையில் அமைச்சிருக்க மாதிரி சொல்கிறாங்க. 2 பக்கமும் கொம்புகளுக்கும் கூட
கூடிய ஒரு என்னது ஒரு யோகா நிலையில் அமைந்திருக்கக்கூடிய ஆண் தெய்வம் சொல்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனுடைய அவருடைய வலப்புறத்தில் பார்த்தா யானை புலி உருவங்களும், இடப்புறம் காண்டாமிருகம் எருமை போன்ற உருவங்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் நீர் வழிபாடு மற்றும் ஆற்று வழிபாடு சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்தது, ஹரப்பா பண்பாட்டில் காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மர வழிபாடு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. வேப்ப மரம் பெண் வழிபாட்டு கடவுளாகவும், அரச மரம் ஆண் வழிபாட்டு கடவுளாகவும் கருதப்பட்டது அப்படின்னு சொல்லி மர வழிபாடு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது எழுத்து முறை 26 குறியீடுகளை கொண்டது. இப்போ இருக்க 26 ABCD 26 எழுத்துக்கள் இருக்குது சொல்கிறோம் இல்லைங்களா? அதே போல் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பா பண்பாட்டில் பார்த்தீங்கன்னா 26 எழுத்து குறியீடுகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகம் பரவிந்த இடங்கள் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹரப்பாவில் ராவி பாகிஸ்தான்லேயும், மொஹஞ்சதாரோ சிந்து பகுதியிலையும், ரூபார் சட்லஜ் இந்தியா பகுதியிலையும், பஞ்சாபில் இருக்கக்கூடிய ரூபார் சரிங்களா, லோத்தல் சட்லஜ் குஜராத் இந்தியாவில் இருக்க குஜராத் பகுதியிலும், காலிபங்கன் காகர் நதி தென்கரையோரத்தில் ராஜஸ்தான் பார்த்திங்கன்னா காகர் நதி தென்கரையத்தில் இந்த காலிபங்கன் இருக்குது. சரிங்களா? சாகுந்தாரோ சரஸ்வதி நதியின் ராஜஸ்தான் மாநிலத்தில் சரஸ்வதி நதியில் சாகுந்தாரோ அப்படிங்கிற ஒரு பகுதியிலையும், தோலவேரா கபீர் மாவட்டம் குஜராத்லேயும், குஜராத்தில் இருக்கக்கூடிய கபீர் மாவட்டத்துலேயும், கோட்டித்தீவு பார்த்திங்கன்னா சிந்து மாவட்டத்துலேயும் இருந்திருக்கு. பனாவாலி ஹரியானாவிலும் பார்த்திங்கன்னா சுர்கோட்டா குஜராத்லேயும் இருந்ததாக கருதப்படுகிறது. சரி ரைட். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சிந்து நாகரிகம் சிந்து நதிக்கரையில் அமைந்துள்ள ஆற்று வெள்ளப்போக்கால் பார்த்திங்கன்னா அழிஞ்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே போல் அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் அடிப்படையில் பார்த்தா பார்த்திங்கன்னா இயற்கை பேரிடர் ஏற்பட்டு அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வரலாற்று ஆசிரியர் கிருஷ்ணா ரெட்டி என்பவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹரப்பா மொஹஞ்சதாரோ ஆகிய 2 நகரங்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வணிகத்தலமாக இருந்துள்ளன. இங்கே பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டு அதனால் மக்கள் அந்த நகரத்தை விட்டு வெளியேறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சிந்து நதி தன் போக்கை மாற்றியதால் இங்கே மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வறட்சி ஏற்பட்டு அதன் காரணமாக நகரத்தை விட்டு வெளியேறியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மொஹஞ்சதாரோவில் பார்த்திங்கன்னா மண்டையோடு கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே வெட்டுக்காயங்கள் அடிப்படையிலும் கண்டுபிடிச்சதுனால இங்கே ஆரியர் படையெடுப்பால் இந்த நாகரிகம் முற்றிலும் அழிந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். இந்த சிந்து நாகரிகம் நமக்கு என்ன ஒரு கொடை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிந்து நாகரிகத்தினுடைய நகரங்கள் வடிவமைப்பு மேம்பட்டதாகவும் நகர வடிவமைப்பு முன்னோடியாகவும் திகழ்ந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சிந்து நாகரிகத்தின் தோற்றிய நகரங்களில் பார்த்திங்கன்னா வடிவமைப்பு மேம்பட்டதாக இருந்தது, நகர வடிவமைப்புக்கு முன்னோடியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. கட்டிடக்கலையில் சுட்ட செங்கற்கள்லாம் சுண்ணாம்பை பயன்படுத்தியதில் முன்னோடிகளாக திகழ்ந்திருக்காங்க. சுண்ணாம்பை அந்த காலத்திலேயே பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே சுண்ணாம்பை பயன்படுத்தியிருக்காங்க. நகரங்கள் மாசடைவதை தடுக்க சுண்ணாம்பு கால்வாய்கள் நகரத்தின் ஒதுக்குப்புறமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தூய்மை மற்றும் சுகாதாரம் நன்கு பராமரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கவின் கலைகள் நன்கு ஊக்குவிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மொழியே தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலம் நம்ம என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, சிந்து மக்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு இலவசமாக வழங்கப்படக்கூடிய தமிழ்நாட்டில் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் நமது ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் மற்றும் ஆயக்குடி பயிற்சி மையம் மற்றும் நமது விருதுநகர் மாரிமுத்து சார் அவர்கள், அதே போல் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மையம் அவர்களுக்கு அதே போல் நம்மளும் ஒரு சில பங்களிப்பு மக்களுக்கு நமது மாணவர்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தால் தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோமே தவிர மற்றபடி எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு லாபத்துக்காக நாங்கள் இதை பண்ணலை. சரிங்களா? நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. சரிங்களா? அதில் நாங்கள் தலையிட விரும்பலை. இந்த பதிவை வெளியிட எனக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.